சாது சங்கம். தலங்களுக்கு போய் தரிசிப்பதும் தீர்த்தங்களுக்கு சென்று நீராடுவதும் நல்ல காரியங்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அவைகளெல்லாம் நேரே முக்தி பெறுவதற்குரிய வழிகள் ஆகா. சாது சங்கத்தை சேர்வதற்கு அந்த முயற்சிகள் பயன்படும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே சென்னையில் சில இடங்கள் இருக்கின்றன. யாராவது ஒருவர் வீட்டுக்கு கல்யாணத்திற்கு புரோகிதர் வேண்டுமென்றால் அவரை அழைக்க அவரது வீட்டிற்கு போக வேண்டாம். ஒவ்வொரு பேட்டையிலும் அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் ஒரு நேரத்தில் கூடி உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். இன்னார் வீட்டில் இன்றைக்கு இன்ன விசேஷம் என்று அங்கே அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அங்கே சென்றால் வேண்டியவரை பார்க்கலாம். அதுபோல ஞானிகள் தலங்களில் இருப்பார்கள். திருவண்ணாமலை, சிதம்பரம், மதுரை போன்ற தலங்களுக்கு சென்றால் ஞானிகளை அங்கே பார்க்கலாம். சாதுக்களுடைய தரிசனம் கிடைக்கும். அந்த சாதுக்களின் கூட்டத்தில் அவரவர்களுக்கேற்ற குருநாதரும் கிடைப்பார். ரேஸ்கோர்ஸுக்கு போனால் சூதாடிகளை பார்க்கிறோம். சத்திரத்துக்கு போனால் பசித்தவர்களை பார்க்கிறோம். கள்ளுக்கடைக்கு போனால் குடிகாரர்களை பார்க்கிறோம். கோயில்களுக்கு போனால் பக்தர்களை பார்க்கிறோம். தலங்களையும் கோயில்களையும் தரிசிக்கப் போகிற போது ஞானிகளை பார்க்க முடியும். தலங்களில் இருக்கிற மூர்த்தியை விட அங்கே இருக்கிற ஞானிகளாகிய நடமாடும் மூர்த்திகள் நமக்கு நல்ல பயனை தருவார்கள். யாருக்கு குருநாதனுடைய கிருபை கிடைக்க பாக்கியம் இருக்கிறதோ அவர்களுக்கு அங்கே ஞானிகள் தென்படுவார்கள்.